தினமும் காலையில எழுந்ததும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கேட்க ஆரம்பிச்சா, உங்க நாள் முழுக்க நேர்மறை ஆற்றல் வெள்ளமாய் பெருக்கெடுக்கும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புது புது சவால்கள், மன உளைச்சல்கள், சோதனைகள் வந்துட்டே தான் இருக்கு. காலையில எழுந்துக்கும் போது இருக்கிற அதே அமைதி நாள் முழுக்க நமக்கு நிலைச்சிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன் இந்த மனமாற்றம்? நம்ம ஆத்மாவை தினமும் புதுப்பித்துக் கொள்ள ஒரு தெய்வீக வழிகாட்டல் நமக்கு தேவைப்படுது. நடமாடும் தெய்வமாக வாழ்ந்த ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா நாம் தினமும் கடைபிடிக்க வேண்டிய மிக எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த சில ஆன்மீக அறிவுரைகளை வழங்கியிருக்கார். ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி வாழ்க்கையை நேர்மறை பாதையில் நடத்தப் போகும் அந்த அரிய உபதேசங்களை இப்போது முழுமையாக கேட்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலை பொழுதின் தெய்வீக தொடக்கம். ஒரு நாளின் முதல் சில நிமிடங்கள் நாம் முழு நாளின் தன்மையையும் தீர்மானிக்கின்றன. மகா பிரிவா அருளிய நடைமுறை. காலையில் கண் விழித்ததும் முதல் வேளையாக உன் இரு கரங்களையும் பார். அதில் லக்ஷ்மி, சரஸ்வதி, கோவிந்தன் இருக்கிறார்கள். இறைவனை நினைத்து அந்த நாளுக்கு நன்றி சொல். நன்றி உணர்வு. விடிந்த இந்த புதிய நாளுக்காக இயற்கையிற்கும் இறைவனிற்கும் நன்றி செலுத்துவதே அன்றைய நாளின் வெற்றிக்கான விதை. காலையில் எழும்போதே நல்ல எண்ணங்களை சிந்தித்தால் நாள் முழுவதும் எதிர்மறை ஆற்றல் நம்மை நெருங்காது. உணவு உண்ணும் முறை சாத்வீக உணவு. நாம் உண்ணும் உணவு வெறும் பசியை தீர்க்க மட்டுமில்லை, நம் எண்ணங்களையும் தீர்மானிக்கிறது. மகா பெரிவா அறிவுறுத்தல். நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதுவாகவே உன் மனம் மாறுகிறது. தூய்மையான உணவே தூய்மையான சிந்தனையை தரும். உணவை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து அமைதியான மனநிலையோடு உண்ண வேண்டும். கோபத்துடனும் அவசரத்துடனும் உண்ணும் உணவு உடலில் நஞ்சாக மாறக்கூடும். உணவை மதித்து பழகுங்கள். பிறர் குற்றம் பாராமை. அடுத்தவர்களின் தவறுகளையும் குறைகளையும் தேடி கண்டுபிடிக்கும் குணம் நமக்கு ஏன் வருகிறது? மகா பெரிவா சுட்டி காட்டும் தத்துவம். பிறருடைய தோஷங்களை எண்ணி பேசும் நாக்கு தன் சொந்த புண்ணிய கணக்கை அழித்துக் கொள்கிறது. அடுத்தவர் செய்யும் தவறுகளை கண்டு விமர்சிப்பதை விட நம்மிடம் இருக்கும் குறைகளை திருத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம். பிறரின் குற்றங்களை பார்க்காத கண்ணும் அவற்றை பேசாத நாக்கும் உடையவனே ஆன்மீகத்தில் உயர்ந்தவன். பொறுமை என்னும் மாபெரும் ஆயுதம். வாழ்க்கையில் அவசரப்பட்டு முடிவெடுப்பதால் வரும் ஆபத்துகள் என்ன? மகா பெரிவா பொன்மொழி. பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அதுதான் உலகத்திலேயே மிக கடினமான ஆனால் சக்தி வாய்ந்த தவம். சோதனைகள் வரும்போது உடனடி உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். காலத்தின் போக்கில் பல பிரச்சனைகளுக்கு தானாகவே தீர்வு கிடைக்கும். பொறுத்திருப்பவனே இறுதியில் வெற்றி பெறுகிறான். இயற்கையையும் உயிரினங்களையும் நேசித்தல். மனிதர்களுக்கு செய்யும் சேவையைப் போலவே மற்ற உயிரினங்களை காப்பதும் முக்கியமா? மகா பிரிவா காட்டிய கருணை வழி. வாயில்லா பிராணிகளுக்கு அளிக்கும் ஒரு கவலம் உணவு உனக்கான சகல தோஷங்களையும் போக்கும் அஸ்திரமாகும். பசு, நாய், பறவைகள் போன்ற எளிய உயிரினங்களுக்கு தினமும் நீரையும் உணவையும் வழங்குங்கள். இயற்கையை தெய்வமாக மதித்து வாழும் மனிதனை எந்த ஆபத்தும் அணுகாது. அகந்தை என்னும் மாயை. நான் என்ற அகந்தை எப்படி ஒரு மனிதனை அழிக்கிறது? மகா பெரிவா எச்சரிக்கை. மரம் உயரமாக வளரலாம், ஆனால் அது பழங்களை தருவது தாழ்ந்து தொங்கும் கிளைகளில்தான். பணிவை உயர்வை தரும். பதவி, பணம், படிப்பு ஆகியவை தரும் அகந்தையை தூக்கி எறியுங்கள். எளிமையாகவும் பணிவாகவும் வாழ்பவனிடமே இறைவனின் பேரருள் எப்போதும் தங்கும். இரவு உறங்கும் முன் ஆத்ம பரிசோதனை. நாளை மேலும் சிறந்த மனிதனாக மாற இரவில் செய்ய வேண்டியது என்ன?
படுக்கைக்கு செல்லும் முன் 5 நிமிடங்கள் அன்றைய நாளை நினைத்து பாருங்கள். இன்று யாரையும் காயப்படுத்தினேனா? யாருக்காவது உதவினேனா? என்று சுய பரிசோதனை செய்து தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு உறங்க செல்லுங்கள். இது மனதை பளிங்கு போல் தூய்மையாக வைக்கும். தினமும் நினைவில் கொள்ள வேண்டிய 5 தாரக மந்திரங்கள். எந்த சூழ்நிலையும் பிறருக்கு தீங்கு நினைக்காதே. உன் கடமையை முழு நேர்மையுடன் செய். பலனை இறைவனிடம் விட்டுவிடு. எளிமையான வாழ்வும் உயர்ந்த சிந்தனையுமே மனிதனை உண்மையான அழகு. நம்பிக்கை உள்ள இடத்தில் பயத்திற்கு வேலை இல்லை. தினமும் சில நிமிடங்களாவது இறை நாமத்தை ஜெபி. அன்பர்களே, மகா பெரிவா அருளிய இந்த அரிய தினசரி உபதேசங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த கவசமாக விளங்கும். ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனைகளை உங்கள் மனதிற்குள் கொண்டு வரும்போது உங்கள் வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் தெளிவும் நிறைந்திருக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த தெய்வீக வழிகாட்டுதலை தினமும் கேட்டு பயன்பெறுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் பகிர்வதன் மூலம் அவர்களுக்கான நாளும் மங்களகரமாக மாற்றுங்கள். நன்றி. பெரியவாவோட ஆசீர்வாதமும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும்.